இந்த திடீர்னு வந்த தேமுதிகவிற்கு 10 சட்டப்பேரவை தொகுதிகளை கொடுத்து எந்த விதமான பேச்சுள்ள ஒண்ணு இல்ல, திடீர்னு வந்தாங்க நேரடியாக கையெழுத்து போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் புகைச்சலையும் திமுக கூட்டணி கட்சிகளிடையே எதிர்ப்பையும் உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் 10 இடங்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேமுதிக இன்றைய நிலையில் ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக இருக்கின்றதா என்பதுதான் அந்த கேள்வி. இல்லை என்பதே உண்மை. ஆங்காங்க அந்த கட்சிக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கட்டமைப்பெல்லாம் இருக்குது, அது ரைட்டு. விஜயகாந்த் இருக்கும் போதே 2011 செல்வி ஜெயலலிதாவோடு இணைந்து அதிமுக கூட்டணி அமைத்து அவர் போட்டியிட்டு 29 தொகுதிகள் வெற்றி பெற்றதற்கு பின்னால் அப்புறம் அதிமுகவுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு நெருடல் உண்டாக்கி ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் ஏற்பட்ட சண்டை நாடு அறியும் அந்த மாதிரி ஆகி போய் 2014 அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சு போட்டியிட்டு அது 2014 தேர்தல் மக்களவைக்கான தேர்தல் மிகப்பெரிய தோல்வியை அடைந்தார். அவர் தான் அதிகமான இடங்களை நின்னார், 14 தொகுதின்னு நினைக்கிறேன், நின்று தோத்து போனாங்க. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னம்னா 2016 சட்டப்பேரவை தேர்தல் மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சு விஜயகாந்த் தான் முதல்வர் என்று சொல்லி தேர்தலை சந்திச்ச போது அப்பவும் படுதோல்வி அடைஞ்சாரு. அவரே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அவர் போட்டியிட்ட பண்ருட்டி தொகுதியில. அந்த அளவுக்கு அந்த கட்சி ஒண்ணும் இல்லாத போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2019 உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த கட்சி. 2019 மக்களவை தொகுதியிலையும் ஒண்ணும் கிடையாது. 2021 சட்டப்பேரவை தேர்தலையும் ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல. 2024 மக்களவை தேர்தலில் 5 இடங்களை அதிமுக கிட்ட இருந்து பெற்றாங்க, ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல. ஆனா அவங்க பெற்ற வாக்கு சாதகத்தை வச்சுக்கிட்டு இவங்க திமுக அந்த கட்சியை உள்ள இழுப்பதற்காக இவ்வளவு பெரிய அளவிற்கு 10 இடங்களை கொடுக்கிறது என்றால் எதற்காக? என்ன அதுல ரகசியம் இருக்கிறது? அவங்க செஞ்ச சாதனை, ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை இன்னைக்கு மிகப்பெரிய மக்களால் பேசப்படுகிறது. அவர்களுக்கு தான் அந்த தேர்தல் கடை சாதகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இருக்கட்டும், அப்படி இருந்தும் கூட ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் நீங்க விட இந்த கட்சி எப்படி இந்த வெற்றிக்கு, திமுக வெற்றிக்கு பெருசா உதவ போகுது அப்படின்னு தெரியல. கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க திமுக கூட்டணியில. அல்ல விடுதலை சிறுத்தைகளாகட்டும், 2 இடதுசாரி கட்சிகளாகட்டும், மதிமுக ஆகட்டும், முஸ்லிம் லீக் ஆகட்டும், மற்ற எல்லா கட்சிகளுமே வந்துட்டு பாஜக எதிர்ப்புல உறுதியாக நிற்பவை. ஆனா பாஜக எதிர்ப்பை இன்று வரை காட்டாத ஒரு கட்சி இந்த விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் மாதிரி இந்த தேமுதிக.